Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்டெயில் பேர்ட் பத்தி பேச போறோம். இந்த காக்டெயில் பேர்டை காக்கட்டூ ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்கட்டூங்கிறது நீங்க சர்க்கஸ்ல எல்லாம் பார்த்துக்கலாம். கொண்டைக்கிளி அது நல்லா பேசக்கூடிய தன்மை உள்ளது, அப்புறம் நிறைய விளையாடும், ஸோ நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் காக்கட்டூ. நல்ல சைஸ்ல பெருசா இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வெரைட்டி தான் காக்டெயில் பேர்டுங்கிறது. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காக்டெயில் குடும்பத்தில் இருக்கிற சின்ன வெரைட்டி பேர்ட் தான் இந்த காக்டெயில் பேர்ட்ஸ்ங்க. இந்த காக்டெயில் கிளிக்கு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொண்டை இருக்கும் தலையில. ஸோ அதுதான் இதுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம். இதை பெட் ஷாப்ல நிறைய பேர் போய் கொண்டைக்கிளி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு இதோட பேர் தெரியாது. இந்த பேர்ட் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசா போறவங்களுக்கு மெயினா லவ் பேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை காக்டெயில்ங்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மெயினா பண்றேன். ஸோ இதோட கரெக்டான பேர் காக்டெயில். இப்போ காக்டெயில்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். காடுகள்ல பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் காடுகள்ல ஒரே ஒரு கலர் தான் இருக்கும், கிரே கலருங்க. சாம்பல் நிறத்துல மட்டும்தான் இதோட பேஸ் கலர்னு சொல்லுவாங்க. பட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, செல்லப்பிராணி வளர்த்துறவங்களோட மத்தியில இதுக்கு பாப்புலாரிட்டி கூடும்போது, அதாவது நிறைய பேர் இது விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ இது கலர் மியூட்டேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுதான் லுட்டினோ, ஆல்பினோ கலர், சாடில் பேக் பட்டர்ஃபிளை, ஃபான் கலர், சினமன் கலர், அப்புறம் லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி லெமன் எல்லோ கிடையாதுங்க, பிரிம் ரோஸ். பிரிம் ரோஸ்னு சொல்லுவாங்க. பிரிம் ரோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்லோவோட கலர் ஷேடு அதுல வந்திருக்கும் நிறைய உடம்பு ஃபுல்லா. அதுதான் பிரிம் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா எமரல்டுன்னு ஒரு மியூட்டேஷன் கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் கிரீமினோன்னு இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வேற வேற கலர்ஸ்ல நிறைய மியூட்டேஷன் பண்ணி செல்லப்பிராணி நிறைய பேர் விரும்பி வளர்த்துறதுனால நிறைய கலர் மியூட்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ இதோட சைஸ் என்ன சைஸ் இருக்கும்? அந்த பேர்டு பாடி லென்த் இப்போ அதோட தலையிலேருந்து வாலோட நுனி வரைக்கும் என்ன சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பறவைக்கு ஒரு 29லேருந்து 31, அதாவது 29லேருந்து 31 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் லென்த் இருக்குங்க. அதுவே ஃபீமேல் பேர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பறவைக்கு ஒரு 27லேருந்து ஒரு 30 இல்லை 31 சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட பாடி லென்த் இருக்கும். அப்புறம் இதோட உடல் எடை ஒரு 70லேருந்து 120 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபீமேலும் மேலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மேல் கொஞ்சம் எடை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஃபீமேலை விட. சரி, இது கிளி தானே, இது பேசுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த கிளி வெரைட்டி அளவுக்கு பேசாது. இதுல ஆண் பறவை மட்டும் ஓரளவுக்கு மிமிக் பண்ணும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் சவுண்டு, இல்ல மொபைல் பீப் சவுண்டுங்க, அப்புறம் ஏதோ 1-2 வார்த்தைகள் உச்சரிக்க முடியும். ஆனா பெண் பறவைகள் மேல
அந்த மாதிரி வந்துட்டு ஆண் பறவைகளுக்கு கூட ஒரு 2-3 வார்த்தை கூட சொல்ல முடியாது, விசில் கூட அடிக்க முடியாது. ஆனா ஆண் பறவை வந்து கண்டிப்பா விசில் கூட பண்ணணும் நல்லா. பெண் பறவை வந்து சும்மா அதோட கத்தர்லே வந்துட்டு ரொம்ப இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு, அவ்வளவுதாங்க. அப்புறம் இது வந்துட்டு இப்ப லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒரு ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்குமா, கீச் கீச்சின்னு கத்திட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. கம்பேர் பண்ணும்போது இது வந்து எப்பவாச்சும் தான் கட்டும், ஒரு இதோட சவுண்ட் கூட ரொம்ப இனிமையா தான் இருக்கும் கேட்கறது. ஓகே, இந்த பேர்டு வந்துட்டுங்க நீங்க வந்து ஹேண்ட் டைமிங், அதாவது கை பழக்கம்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து கையில ஈஸியா எடுத்து ட்ரெயின் பண்ண முடியுமா காக்டெயில் பேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியுங்க. இது ஒரு அருமையான பேர்டு. அந்த மாதிரி கையில வந்து வச்சு நம்ம செல்லமா வச்சு வளர்த்துறதுக்கு வந்து இது சூப்பரான பேர்டுங்க. ஏன்னா இது ரொம்ப அக்ரெசிவான பேர்ட் கிடையாது, அதாவது ரொம்ப கடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எல்லாம் கடிக்காது. மற்ற இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து நல்லாவே கடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது காக்டெயில் வந்து கொஞ்சம் கடி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஹேண்ட் டைம் பண்ணி வளர்த்தும் போது. அண்ட் நல்லா பழகக்கூடிய ஒரு பறவைங்க. இது வந்து மக்கள்கிட்ட வந்துட்டு மனுஷங்க கிட்ட வந்து நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். காக்டெயில் வந்துங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு பறவைங்க. அதாவது அது என்ன நினைக்கிறோ அதை வந்து உடனுக்குடன் அப்படியே தெரிவிக்கும். இந்த பறவையில இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதோட தலையில இருக்கிற கொண்டையை வச்சு நமக்கு வந்து அது என்ன வகையான மனநிலையில இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சிக்னல் பண்ணும். இப்போ அந்த கொண்டை வந்துட்டுங்க மேல அப்படியே தூக்கி இருந்துச்சுன்னா, மேல நெத்திக்கு நேரம் தூக்கி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து அது பயந்து இருக்கு, இல்ல ஏதோ ஒரு டென்ஸ்டா இருக்கு, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதுவே அதே கொண்டை வந்துட்டு கீழே அப்படியே படுத்து இருந்துச்சு, தலையோட ஒட்டின மாதிரி படுத்துருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கு, எனக்கு வந்து அமைதியா இருக்கேன், எனக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது வெளிப்படுத்துது. அதுதான் அதுக்கான பொருளுங்க. அப்புறம் இது ப்ரீட் பண்றதும் வந்துங்க ரொம்ப ஈஸியான விஷயங்க. இதுக்கு வந்து அதுக்கான கரெக்டான கூண்டு நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஈஸியா ப்ரீட் ஆகும். ஸோ ப்ரீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டான பேரை வந்து உள்ள கேஜ்ல செட் பண்ணிடணும். பட் இதுல நீங்க லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஈஸியா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. லவ் பேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஆண் பறவை வந்து மூக்குக்கு மேல ப்ளூ கலர் டார்க்கா இருக்கும்போது அது ஆண், ஒயிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காக்டெயில்ல வந்து அது முடியாது. சிலர் சொல்லுவாங்க அதோட கண்ணத்துல இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர்ல பேட்ச் வச்சு அது டார்க்கா இருந்ததுன்னா அது ஆண் பறவை, லைட்டா இருந்துச்சுன்னா அது ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எல்லா டைம்லயும் வந்துட்டு அது உண்மையா இருக்காதுங்க. சம்டைம்ஸ் டார்க்கா இருக்கிற ஃபீமேல் பறவையும் இருக்குது. ஸோ அதனால அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து டிஎன்ஏ செக்ஸிங் பண்ணி மேல் எது ஃபீமேல் எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இல்ல எனக்கு டிஎன்ஏ செக்ஸிங் பண்றதுக்கான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த புறால முள்ளு தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வந்து சம்டைம்ஸ் வந்து மேல் ஃபீமேல் நமக்கு கண்டுபிடிக்கலாம். பட் அது வந்து நீங்க ரொம்ப சாஃப்டா பண்ணணும். பிகாஸ் நீங்க முள்ள உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க அந்த பேர்டை ப்ரீடே பண்ண முடியாது. அதனால அதை நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ரீடர் ஆக போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஒரு 10 பறவை நீங்க உள்ள ஒரு கூட்டுல ஒன்னா விட்டு அதுவே வந்து பேரிங் ஆகிக்கும், மேல் ஃபீமேல் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க அதை ஜோடியா எடுத்து ப்ரீடிங் கேஜ்ல தனியா விடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஃபிளைட் கேஜ்ல ஒரு 10 பறவை ஒன்னா விட்டுட்டு அதுவே பாண்டிங் ஆகிக்கும். இந்த பறவை ஜோடி சேரும். அதுல வந்து நீங்க தனியா தூக்கி தனியா வந்து தனிப்பட்ட முறையில ப்ரீடிங் கேஜ்ல விட்டீங்கன்னா அதுவே செட் ஆகி நீட்டா ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, நான் பெரிய ப்ரீடர்லாம் ஆக விருப்பப்படல, நான் சும்மா ஒரு அழகுக்கு தான் வளர்த்துறேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் பறவை, ஒரு தனியா இருக்கிற பறவை ஒரு சின்ன வயசுல ஒரு 3 மாசத்து குஞ்சுல இருந்துட்டு நீங்க வாங்கிட்டு அதுக்கு வந்து நீங்க தனியா உங்ககிட்ட கை பழக்கம் பழகி கம்ப்ளீட்டா அதை வந்து ஹேண்ட் டைம் பேர்டா உங்ககிட்ட செல்லமா வச்சு வளர்த்தலாம். ஓகே, இப்ப நான் ப்ரீட் பண்ண போறேன், அதுக்கு என்ன கேஜ் சைஸ் கரெக்டான சைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் லென்த் இருக்கலாம் கேஜோட சைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேஜ் இருக்குங்க, இது வந்துட்டு 2.5 அடி லென்த், ஹைட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 அடி இருக்குது. அப்புறம் வித்தும் அதோட உள்ள இருக்கிற கீழே இருக்கிற வித்தும் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இருக்குதுங்க. ஸோ அட்லீஸ்ட் மினிமம் இந்த சைஸ் வந்து உங்களுக்கு காக்டெயிலுக்கு வச்சீங்கன்னா ப்ரீடிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நெஸ்ட் பாக்ஸும் பார்த்துட்டீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு 12 into 12 இன்ச்சஸ் 12 க்கு 12 இன்ச் இருக்கிற ஒரு நெஸ்ட் பாக்ஸ் வச்சீங்கன்னா தான் ப்ரீடிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான விஷயங்க,
இப்போ நெஸ்ட் பாக்ஸ்குள்ளார வந்துட்டு அது கீழே அதோட நெஸ்ட் பாக்ஸோட தரையில வந்து நான் வந்து மண்ணு போடலாமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தயவு செஞ்சு மண்ணு போடாதீங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்க இப்போ உள்ள வந்துட்டு ஒரு பறவை வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருச்சு அப்படின்னாக்க அது மலம் கழிச்சு அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்துட்டு உள்ள வந்து கல்ச்சர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நிறைய அந்த பாக்டீரியா வந்து நிறைய உருவாகிட்டே இருக்கும். அதனால மண் வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. நீங்க எது வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது அட்வைஸ் பண்ணலாம் இல்லை எது சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வுட் ஷேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மரங்களை வந்து செராய்க்கிறாங்க இல்லைங்களா, அதோட அந்த வேஸ்ட் இல்லைங்களா, அதை வந்துட்டு நீங்க கீழே பெட்ல போடலாம், அதாவது நெஸ்ட் பாக்ஸோட தரையில போடலாம். இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு உமி, அந்த ஹஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இந்த உமி வந்து நீங்க வந்து நெஸ்ட் பாக்ஸோட தரையில போடலாம். அதுதான் வந்துட்டுங்க பெஸ்டான விஷயம். காக்டெயில் பறவை எவ்வளவு முட்டை வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-7 முட்டை வரைக்கும் வைக்குங்க சராசரியா. அப்புறம் இது குஞ்சு பொரிக்கிறதுக்கு 18-21 நாள் வரைக்கும் அது குஞ்சு பொரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், உணவு வகைகள்லாம் எது எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் தெனை கொடுக்கலாம், கம்பு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு கொடுக்கலாம், சுண்டல், ஊற வச்ச சுண்டல் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீரைகள்லாம் வந்து சம்மரில் மட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா, வெயில் காலத்தில் மட்டும் கொடுக்கலாம், கொத்தமல்லி அதெல்லாம். பிகாஸ் அது வந்துட்டு நீங்கள் குளிர் காலத்துலேயோ மற்ற காலத்தில் கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதனால மற்ற தானிய வகைகளில் இந்த தெனை, கம்பு, மெயினாக அதுக்கு நீங்கள் வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் சஃபோலா சீட்ஸ்னு இருக்குங்க, 2 வகையான சீட்ஸ். அது வந்து நீங்கள் வந்து ஒரு அளவான எண்ணிக்கையில் வந்து நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க பேர்டுக்கு, ஃபீமேல் பேர்டுக்கு எஸ்பெஷலி வந்துட்டுங்க கொழுப்பு கட்டிக்கும். ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கணும். குளிர்காலத்தில் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸும் சஃபோலா சீட்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம். ஆனால் மற்ற கிளைமேட்டில் இப்போ வெயில் காலம் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும் கொடுக்கறது. இந்த பறவைகளுக்கு பழங்கள் கொடுக்கலாமா, அதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இது எது விரும்பி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பிள் சாப்பிடுங்க, கிவி பழம் சாப்பிடும், ஸ்ட்ராபெரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். கேரட் ரொம்ப விரும்பி சாப்பிடும், பீட்ரூட் சாப்பிடும், அப்புறம் ப்ரொக்கோலி கொடுக்கலாம். பட் எதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி அவகாடோ ஃப்ரூட் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி இந்த வகையான மஷ்ரூமும் வந்துட்டு பேர்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க. அது வந்து ரொம்ப விஷமானது பேர்ட்ஸ்க்கு. அப்புறம் நீங்கள் மக்காச்சோளம் வந்து ரொம்ப கொடுக்கலாம். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் மக்காச்சோளம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மக்காச்சோளம் வந்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் போக இம்போர்ட்டட் பெல்லட்ஸ், அதாவது வெளிநாட்டு உணவுகள் நிறைய வந்து இப்போ வந்துட்டு நிறைய பெட் ஷாப்ஸ்ல கிடைக்கும். நீங்க அதையும் கூட கொடுக்கலாம். காக்டெயில்ஸ்க்குன்னு தனியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்க கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு காக்டெயிலுக்கு இருக்கிற இன்னொரு பழக்கம் பார்த்தீங்கன்னாக்க, அது ஹேண்ட் டேம் பேர்ட், அதாவது உங்ககிட்ட கை பழக்கம் பழகின ஒரு செல்ல பிராணியை நீங்க வளர்த்தீங்கன்னாக்க, நீங்க ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகுறீங்க அப்படிங்கும்போது, அது அதோட கூண்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது அதோட குச்சியில உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா, அது வந்து அப்படியே தலைகீழா வவ்வால் மாதிரி காலை மட்டும் அந்த குச்சியை பிடிச்சி தலைகீழ தொங்கி காமிக்கும். இல்லை அப்படின்னாக்க அதோட 2 ரெக்கையும் இப்படி ஏரோப்ளைன் மாதிரி விரிச்சு காமிக்குங்க. அப்படி விரிச்சதுன்னா என்னன்னா, உங்களை வந்து அது வந்து இப்போ குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மாதிரி நான் வந்து உங்களை விஷ் பண்றேன், உங்களுக்கு நான் க்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை அப்படின்னா அது வந்து நீங்க உள்ள வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கான ஒரு மீனிங். இப்போ இந்த காக்டெயில் வந்து யார் வேணா செல்ல பிராணியா வளர்த்தலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா வளர்த்தலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு 1 by 1 சொல்றேன். காக்டெயிலுக்கு வந்துட்டுங்க அதோட இறகுகள்ல பவுடர் கோட்டட் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட இறகுகளே வந்து பவுடர் கோட்டட் ஃபெதர்ஸ் அப்படிம்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே அது வந்துட்டு இப்போ மனுஷங்களுக்கு சொல்றாங்க இல்லைங்களா, டேண்ட்ரஃப், பொடுகு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மேஷன் வந்து அதுல அதோட ஃபெதர்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். அது எதுக்கு இயற்கையாக அது கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வெதர் ப்ரூஃப். இப்போ வந்துட்டு குளிர், பனி, எப்படி வேணா கிளைமேட் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அதையே வந்து தற்காத்து கொள்வதற்காக இயற்கை வந்து அவங்களுக்கு அந்த பவுடர் கோட்டட் ஃபெதர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அது பவுடர் கோட்டட் ஃபெதர்ஸ் இருக்கு. பட் இதனால எப்படி நமக்கு மனுஷங்களுக்கு வந்துட்டு ஒரு அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஸ்துமாவோ இல்லை வீசிங்கோ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காக்டெயில் பறவையை வந்து நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பவுடர் கோட்டட் ஃபெதர்ஸ் வந்து நீங்க ஃபேன் போட்டாலோ இல்லை கொஞ்சம் காத்தடிச்சாலோ, உங்க ஜன்னல் வெளியே காத்து வந்ததுனாலோ அந்த ஃபெதர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வந்துட்டு நம்மளுக்கு ஆஸ்துமாவோ இல்லை வீசிங்கோ வந்து அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, இல்லை அலர்ஜி இருக்கு,
இந்த மாதிரி எனக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் காக்டெயில் பறவையை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லை நான் அழகுக்கு தான் வளர்த்த போறேன், நான் வீட்டுக்கு வெளியே வச்சு தான் வளர்த்த போறேன் அப்படின்னாக்க கூண்டு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமாக வளர்த்தலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குங்க, காக்டெயில வந்துட்டு நைட் ஃப்ரைட் அப்படிம்பாங்க. நீங்க வந்து செல்லப்பிராணி நீங்க ஒரு காக்டெயில் வளர்த்தும் போது நைட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற போது எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிருப்பீங்க. காக்டெயிலுக்கு வந்து இந்த நைட் ஃப்ரைட்டுங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அது இருட்டு கண்டு ஒரு பயமா, இல்லை அது ஏதாவது இப்போ நைட் ஏதோ இப்போ அதை கூண்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு எறும்போ இல்லை காக்ரோச்சோ இல்லை ஒரு பல்லியோ ஒரு கால் மேலே போட்டால் அளவுக்கு அதிகமாக அது பயந்து அந்த கூண்டுக்குள்ள கீழே விழுந்துங்க. ஒன்னா சம்டைம்ஸ் அதுக்கு வந்துட்டு ரக்கை அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால நீங்கள் எப்படி இதை வந்து நான் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரூம்ல நீங்க வந்துட்டு ஒரு நைட் லைட், இந்த பெட்ரூம் லைட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, 0 வாட்ஸ் லைட், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிம்மா இருக்கிற லைட்டாக அது கொடுத்துட்டோம்னா இந்த நைட் ஃப்ரைட்டை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாங்க. காக்டெயில் பறவையோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைல்டு அதாவது காடுகளில் இருக்கும்போது 10 to 14 வருஷம் 15 வருஷம் வரைக்கும் வாழுங்க. அதுவே கேப்டிவிட்டி நம்ம இப்போ வீட்டில் வச்சு வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போஷாக்காக வளர்த்துவோம், நல்ல உணவுகள் கரெக்டான டைமில் கொடுத்து வளர்த்துவோம். அந்த காரணத்தினால அது எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 to 20 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக வாழுங்க. இந்த காக்டெயில் பறவைகளோட விலை என்ன ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதாவது ஆரம்ப விலையாக ஒரு 1800 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். கிரே கலர்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மி தான், ஸ்டார்டிங் ப்ரைஸ்க்கு அது வந்து செட் ஆகும் 1800 ரூபா. லுட்டினோங்கிறது வந்து அடுத்த கலருங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு 2200லேருந்து 2500 ரூபா வரைக்கும் இருக்கும். ஆல்பினோங்கிறது ஃபுல் ஒயிட்டுங்க, அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஒரு 8000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் மியூட்டேஷன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து விலை ஏறிட்டே போகும். இப்போ வந்து பட்டர்ஃப்ளைன் இருக்கு, பட்டர்ஃப்ளை வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு கலரில் இருக்கும், ஒரு வெள்ளையாவோ இல்லை வந்து ஒரு லைட் எல்லோவோ அந்த மாதிரி இருக்கும். அதோட ரக்கைகள் 2 சைடு இருக்கிற இறைகள் மட்டும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேற கலர் கிரே கலர்லையோ அந்த மாதிரி கலரில் இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை காக்டெயில்ஸ் வந்துட்டு எப்படியும் ஒரு 20லேருந்து ஒரு 30,000 வரைக்கும் உங்களுக்கு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எமரால்ட் அப்படிங்கிற கலர் மியூட்டேஷன் தான் காக்டெயில்ஸ்லேயே வந்து இப்போதைக்கு வந்து விலை ரொம்ப அதிகமான விலை இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு 50லேருந்து 75,000 வரைக்கும் கூட இப்போ வந்து விலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரிம்ரோஸ்ங்கிற காக்டெயில்ஸ் வந்து லெமன் எல்லோன்னு கூட சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் அதோட கலர் எந்த அளவுக்கு அந்த எல்லோவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு வந்து விலையை நிர்ணயிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டிப்பாக இந்த காக்டெயில் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா பெட்ஸ் சார்ந்த விஷயங்கள், அதாவது நிறையா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சார்ந்த விஷயங்கள் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.